அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ன சஅயக்கும் லஷத்தா. ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அதீம். புகழ் அனைத்தும் எல்லா புகழும் இறைவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் அல்லாஹுடைய இல்லமான இந்த மதரசாவில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் இரையச்சமுடைய ஈமான் கொண்ட மக்களுக்காக அல்லாஹு தாலா தயார் செய்து வைத்துள்ள அந்த சொர்க்கத்தில் நம் அனைவரையும் அல்லாஹு தாலா நம் குடும்பத்தால் அனைவரையும் உலக முக்மீன்கள் அனைவரையும் அல்லாஹு தாலா ஒன்று சேர்ப்பானாக. நாம் எதை கேட்டோமோ எதை கேட்க இருக்கிறோமோ அதனை நமது உள்ளத்தில் உள்வாங்கி அதை நமது வாழ்விலும் செயல்படுத்தி அதை நாம் மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால ரமலானுடைய கடைசி ஜும்மாவுக்கு அடுத்து இப்போதான் நம்ம என்ன செய்கிறோம், ஜும்மா பயானில் உட்கார்ந்துருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹிற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஓதப்பட்ட குர்ஆன் வசனம் கவனிச்சிருப்பீங்க, ரொம்ப அழகான முறையில் ஓதுனாங்க. ஒவ்வொரு வாரமும் குர்ஆன் வசனத்தை எடுத்து ஓதக்கூடிய அந்த கிராத்துடைய வசனங்களை இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கேட்கணும், சரிங்களா? அதை நீங்கள் எடுத்து அதை நீங்கள் எந்த பேஜு எந்த வசனம் அப்படின்ட்டு தேடங்குள்ளையும் அது முடிஞ்சு போயிடும். அதனால கொஞ்சம் நம்ம தேடி அதை பார்க்கறத விட அது என்ன சொல்றாங்க, என்ன தர்ஜுமா சொல்றாங்க அப்படின்ட்டு கேட்கும் பொழுது அது அதை விட இது சிறந்ததாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் திலாவத்து ஓதும் பொழுது கட்டாயமாக காது தாழ்த்தி கேட்கணும். பார்க்கறத விட காது தாழ்த்தி முதல்ல கேட்கறது தான் சிறந்தது. சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். இனிமே யாராவது தஹ்ஃபீஸ் இது கிராத் ஓதுறவங்க அத்தியாயம் அதனுடைய வசனங்கள்லாம் இன்ஷா அல்லாஹ் சொல்லிடுங்க. இன்னைக்கு ஓதப்பட்டது சூரா முஃமினூன்ல 7வது வசனம். சூரா முஃமின்ல 7வது 8வது 9 3 வசனங்கள் ஓதி இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். ரொம்ப அழகான அர்த்தம் கொண்டதாக இருக்குது. அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, மனித சமுதாயத்துடைய பாவம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்கு சில விஷயங்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். ஒன்று, தாம் செய்யக்கூடிய பாவத்திற்கு மனிதனுக்கு மட்டும்தான் இந்த விஷயம், இந்த ஒரு சிறப்பு. மற்ற படைப்புகள் பாவம் செய்யலையா அது வேற விஷயம். மனிதனுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு உண்டு. ஒன்று என்ன, அவன் செய்யக்கூடிய பாவத்துக்கு அவன் முதல்ல தௌபா செஞ்சிடணும். ஒன்று, தௌபா செய்வதன் மூலம் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, மலக்குமார்களுடைய துஆவை கொண்டு நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. சுப்ஹானல்லாஹ். மலக்குமார்கள் இப்பொழுது கூட இந்த மஜ்லிஸ்ல என்ன செய்வாங்க, மலக்குமார்கள் நமக்காக துஆ செய்வாங்க. அதே போல நம்ம தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சொஃப்ல நமக்காக மலக்குமார்கள் துஆ செய்வாங்க. இப்படி நோயாளிகளை உடல் நலம் விசாரிக்கும் பொழுது இப்படிட்டு நிறைய விஷயங்கள் மலக்குமார்கள் இந்த அடியார்களுக்காக, அல்லாஹுடைய அடியார்களுக்காக சில நேரம் துஆ செய்வதை விட இப்படி சொன்னா சில நேரம் பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க நமக்காக. சுப்ஹானல்லாஹ். அதுல ஒன்றுதான் அர்ஷில இருக்கக்கூடிய, அர்ஷை சுற்றி இருக்கக்கூடிய மலக்குமார்கள் எல்லாருமே முக்மீனுக்கு, அதாவது சாதாரண எல்லா அடியார்களுக்கும் இந்த இடத்துல சொல்லல, குறிப்பாக அல்லாஹுவை அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான், உனக்கு வழிபட்ட முக்மீனுடைய பாவத்தை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்மீன்களுக்கு என்ன செய்யணும், அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் நமக்காக பாவ மன்னிப்பு தேடுறாங்க. இது இரண்டாவது வகையினர். மூன்றாவது, மனிதன் செய்யக்கூடிய பாவத்திற்கு மூன்றாவது யார் பாவ மன்னிப்பு தேடலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு முக்மீன் இன்னொரு முக்மீனுக்கு துஆ செய்யலாம், பாவ மன்னிப்பு தேடலாம். இப்போ நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய சகோதர நம்ம துஆ கேட்கும் பொழுது என்ன செய்வோம், எல்லாம் உலக முக்மீன்கள் எல்லோரும் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு அப்படின்ட்டு துஆ செய்வோம். அப்ப இந்த மூன்றின் அடிப்படையில் மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல மனிதனை காட்டிலும் தன்னுடைய பாவத்திற்கு தான் செய்யக்கூடிய தௌபாவை விட, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய பாவ மன்னிப்பை விட மலக்குமார்கள் அந்த மனிதனுக்கு செய்யக்கூடிய தௌபா ஆக சிறந்தது. ஏன் அப்படின்னா, நாமெல்லாம் சில நேரம் பாவம் செஞ்சு பாவக்கரைகளோடு இருக்கிறோம். ஆனா மலக்குமார்கள் என்பவர்கள் பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றதை விட பாவமே செய்ய தெரியாதவர்கள். ஏன் அப்படின்னா, அல்லாஹுடைய தஸ்பீஹ்களை மட்டும், ஏன்னா இந்த வசனத்துல அதான் சொல்ல, அரிசை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலக்குமார்களும் அதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மலக்குமார்களும் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதுல இந்த அடியார்களுக்கான துஆவும் இருக்குது. அதுல முதல்ல இந்த பாவ மன்னிப்பு கேட்டுருந்தாங்களா, ரெண்டாவது அந்த மலக்குமார்கள் நமக்காக இப்பொழுதும் முக்மீன்களுக்காக செய்யக்கூடிய இரண்டாவது துஆ என்ன அப்படின்னா,
யா அல்லாஹ் அதுனி என்கின்ற சொர்க்கத்தை கொடு. சுப்ஹானல்லாஹ். சொர்க்கம் என்பது 8 வகையான சொர்க்கங்கள், 7 வகையான சொர்க்கங்கள் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அந்த 7 வகையான சொர்க்கத்துல ரொம்ப ஆகச்சிறந்த சொர்க்கம் 2. ஒன்று உயர்ரகமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், அதுக்கு அடுத்தது அதுன் என்கின்ற சொர்க்கம் தான். சுப்ஹானல்லாஹ். அதுனில் நிறைய இடத்துல அதுன் என்கின்ற சொர்க்கத்தை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். ஃபி மசாகின தொய்யிபா, அது தூய்மையான தங்குமிடமாம். அந்த அதுன் என்கின்ற சொர்க்கம் தூய்மையான தங்குமிடம். அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய அர்ஷுக்கு அருகில் இருக்கக்கூடிய சொர்க்கம் அதுன் என்கின்ற சொர்க்கம் தான். சுப்ஹானல்லாஹ். அந்த அதுன் என்கின்ற சொர்க்கத்தை இந்த அடியார்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நாம கூட நம்மளுடைய மூதாதையர்களுக்கு துவா கேட்க மறந்துருப்போம். ஆனா இந்த மலக்குமார்கள் கேட்கக்கூடிய துவா பாருங்க, 3 சந்ததிகளை கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். 3 ஜெனரேஷனை. ஒன்று என்ன, மூதாதையர்கள் யா அல்லாஹ் அந்த அதுன் என்கின்ற சொர்க்கத்துல இவர்களுடைய மூதாதையர்களிலிருந்து சிலர் பேரையும், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை மூதாதையர்களிலும், 2வது அவர்களுடைய மனைவியரிலும், நம்மளுடைய துணைகள், நம்மளுடைய வாழ்க்கை துணைகள் இருக்கக்கூடிய அந்த துணை மனைவியரிலும் அவர்களுடைய சந்ததியும் உள்ள சாலிஹானவர்களை புகச் செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான 3 உறவுகளை குறித்து நம்ம மலக்குமார்கள் நமக்காக என்ன செய்யறாங்க, துஆ செய்யறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதுலயும் அல்லாஹ்விடத்துல கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தை தான் அல்லாஹ்விடத்துல நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். அதே போல அதுன் என்கின்ற சொர்க்கத்தையும் என்ன செய்யலாம், நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு பொருத்தமான ஒரு சொர்க்கம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம 3வது விஷயம், முதல்ல பாவ மன்னிப்பு கேட்கறாங்க, 2வது அதுன் என்கின்ற சொர்க்கத்தை நமக்கு குடுன்ட்டு அந்த மலக்குமார்கள் கேட்கறாங்க. 3வது விஷயம் சுப்ஹானல்லாஹ், அந்த நரக நெருப்பிலிருந்து தீமைகளை அதன் வேதனை விட்டு அவர்களை நீ காப்பாற்றுவாயாக. அவரை அந்நாளில் தீமைகளை விட்டு நீ காப்பாற்றி யாரை காப்பாற்றுகிறாரோ அவர்கள் தான் திட்டமாக வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நரக வேதனையிலிருந்தும் நாம் செய்யக்கூடிய தீமையை மன்னிக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் மலக்குமார்கள் நமக்காக என்ன செய்யறாங்க, துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த மலக்குமார்களுடைய துஆ கிடைக்க வேண்டும் என்றால் நாம என்ன செய்யணும் அப்படின்னா, மலக்குமார்கள் செய்யக்கூடிய ஒரு அமலை நம்ம அதிகமா செய்யணும். இன்ஷா அல்லாஹ். என்ன திக்ர், அந்த தஸ்பீஹ் அதிகமா செய்தோமையானால் அல்லாஹு தஆலா மலக்குமார்களுடைய துஆவை நமக்கு கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இப்படி அற்புதமான வசனங்களை இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறோம். 2வது தஹ்ஃபீல் ரொம்ப அழகான முறையில் சொன்னாங்க. சூரா நூஹ் ரொம்ப அற்புதமான அர்த்தங்கள் கொண்டது. இதனுடைய விளக்கம் இன்னைக்கு சொல்லலையே, என்னன்னு தெரியல. அது நான் கிராத்தனாலதான் சொன்னீங்களா? சரி, ரைட், ஓகே, சரி, மாஷா அல்லாஹ். ஓகே, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா எல்லாருக்குமே ஞாபக சக்தியையும் அதிகமாக மனனம் செய்யக்கூடிய ஆற்றலையும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். ஓகே, ஹைர். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ரமலானுக்கு பின்னால நாம ஜும்மாவுல வீற்றிருக்கிறதுனால ரமலானுக்கு பின் ரஹ்மானை மறந்து விடாதீர்கள் என்கின்ற தலைப்புல நம்ம பேச போறோம். ரமலானுக்கு பின் ரஹ்மானை மறந்து விடாதீர்கள் என்கின்ற தலைப்பின் கீழே நம்ம இன்ஷா அல்லாஹ் பேச போறோம். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு பயானுடைய ஆரம்பத்துல ஒரு வசனம் நம்ம ஓதினோம், இன்ன சஅயக்கும் லஷத்தா என்கின்ற வசனம். சூரா லைல்ல அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அர்த்தம்? நிச்சயமாக உங்களுடைய முயற்சி பலதரப்பட்டது. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இன்ன சஅயக்கும் லஷத்தா, நிச்சயமாக உங்களுடைய முயற்சி பலதரப்பட்டது. எப்படியான மனிதன் எப்படிலாம் முயற்சி செய்வான்? சில நேரம் அவனுடைய மன இச்சையின்படி போகக்கூடிய முயற்சிகள் ஒன்று இருக்கும். சில நேரம் இந்த துன்யாவுக்காக உழைப்பான், சில நேரம் மற்றவர்களுக்காக உழைப்பான், சில நேரம் குடும்பத்தார்களுக்காக உழைப்பான். சில மனிதர்கள் ஆகிராவுக்காக என்ன செய்வாங்க, உழைப்பாங்க. சில மனிதர்கள் தான் இம்மைக்கும் மறுமைக்கும் சேர்த்து முயற்சி செய்வார்கள். அதுதான் சிறந்த முயற்சி. வெறும் ஆகிராவுக்கு மட்டும் முயற்சி செய்யறது சிறந்தது கிடையாது, வெறும் துன்யாவுக்கு மட்டும் முயற்சி செய்வது சிறந்தது கிடையாது. ஆஃப் பண்ணிடுவோமா? அவங்களுக்கு சேர மாட்டேங்குது. இப்படி மனிதனுடைய முயற்சிகள் பலதரப்பட்டதாக இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா நாம இப்ப என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த வசனம் நமக்கு சிந்திக்க சொல்கிறது. இன்ன சஅயக்கும் லஷத்தா. இனிமே ரமலான்ல அல்லாஹ்வுக்காக முயற்சி செஞ்சோம், அல்லாஹ்வுக்காக அமல் செஞ்சோம், ரய்யான் என்கின்ற சொர்க்கமும் ரய்யான் என்கின்ற வாசல் வழியாக நுழையணுங்கிற அந்த பாக்கியத்தை பெறணுங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் செஞ்சோம். ரமலான் நம்மளை கடந்து விட்டதற்கு அப்புறம் நாம நம்மளுடைய முயற்சி எப்படி இருக்குது? எப்பயும் போல இந்த 11 மாதம் ரமலான் தான் முடிஞ்சிருச்சு, குர்ஆனை மூடி வச்சுட்டோம், நம்ம முசல்லாக்களுடைய தொடர்புகள் குறைஞ்சு போயிட்டு, இப்படின்ற நிறைய மாற்றங்கள் நம்ம சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். மஆதல்லா, அந்த ரஹ்மானை மறக்காமல் அந்த ரஹ்மானுக்கு நெருக்கமான சில விடயங்கள் செய்வதற்கு இன்னைக்கு நம்ம சில யோசனைகளை நம்ம சொல்ல போறோம் இன்ஷா அல்லாஹ். அதுல பாத்தீங்கன்னா இன்ன சஅயக்கும் லஷத்தா ஃபஅம்மா மன் அஅதா வத்தகா, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. ஏன்னா நம்ம எதை முயற்சி செய்யறோமோ
அந்த வழியை அல்லாஹ் இலகுவாக்கிடுவானா. சுபஹானல்லாஹ். இன்ன சஅயக்கும் லஷத்தா ஃபஅம்மா மன் அஅதானா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க கொடுக்குறீங்களா, தர்மம் செய்றீங்களா, ஃபஅம்மா மன் அஅதா வத்தகா நீங்க இறையச்சத்தோடு இருக்கிறீங்களா, அது மட்டுமல்லாம இன்ன வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா நீங்க உண்மைப்படுத்தி வஹுஸ்னா நல் அமல்கள் செய்கிறீர்களா. என்ன அர்த்தம்? பசன யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா. யுஸ்ரா என்றால் வழியை இலகுவாக்கி கொடுத்துருவானா அல்லாஹ். சுபஹானல்லாஹ். அதுக்கு நமக்கு எந்த சிரமமும் வேண்டாம். நம்ம சொதக்கா செய்யறதுலயும் 4 விஷயம் இந்த இடத்துல சொல்ற அல்லாஹ். என்னென்ன சொல்றான் பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் இது அஅதா வத்தகா சொத்தக பில் ஹுஸ்னா 4 விஷயத்த சொல்றா. கொடுங்க, இறையச்சத்தோடு இருங்க, அதே போல உண்மைப்படுத்துங்க, மார்க்கத்தை உண்மைப்படுத்துங்க, நல்ல அமல்கள் செய்யுங்க. இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா அந்த வழியை உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப இலகுவாக்கி என்ன செஞ்சிருவேன், கொடுத்துருவேன் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே அதுக்கு அடுத்த வசனத்துல அம்மா மம் பஹீல வஸ்தகனா அதுக்கு அப்படியே மாற்றமா கஞ்சத்தனம் செய்து வஸ்தகனா நீங்க ரொம்ப பேராசை பிடித்து இருந்தீர்கள் என்றால் வஸ்தகனா வகذب بالحسنى அந்த பொய்யாக்கி அந்த மார்க்கத்தை பொய்யாக்கி எந்த ஒரு நன்மையும் செய்யவில்லை என்றால் அந்த வழியையும் என்ன செய்வான் அல்லாஹ், அந்த வழியை என்ன செய்வான், அதையும் இலகுவாக்கி கொடுத்துருவான். ஜஸாக்கில்லாஹ். அந்த வழியை என்ன செஞ்சிருவான், இலகுவாக்கி கொடுத்துருவான். நன்மையான வழியை கடுமை செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லாம கடுமையாக்கிடுவான். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய முயற்சிகள் சரியான முயற்சிகளாக இருக்க வேண்டும். இந்த ரமலானுக்கு அடுத்து நம்மளுடைய முயற்சிகள் எதுல கவனமா இருக்கணுங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். அது மட்டுமல்ல, நம்மளை வழி கெடுக்கிறதுக்கு 4 எதிரிகள் சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ரமலானுக்கு அடுத்து நம்மளை வழி கெடுக்கன்னு செய்தாங்க. 4 எதிரிகள் சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த 4 எதிரிகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதுல முதல் எதிரி யாரு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நஃப்ஸு தான். நம்மளுடைய நஃப்ஸு. அல்லாஹு தஆலா ஷம்ஸ் சூராவுல 11 சத்தியங்கள் செய்து கத் அஃப்லஹ மன் தஸக்காஹா அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லுவான் இல்லையா, யார் அந்த நஃப்ஸை, அந்த ஆத்மாவை, அந்த கல்பை தூய்மைப்படுத்துகிறார்களோ, பக்குவமா பாத்துக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதனால இன்ஷா அல்லாஹ் நஃப்ஸோடு போராடுகிறவர்கள் தான் உண்மையான போர் வீரர். நஃப்ஸ் என்ன சொல்லும், நீ போதும் ரமலான்ல அமல் செஞ்சிட்டியே, பாத்துக்கிறலாம், அவ்வளவு சம்பாத்தியம் பண்ணிட்ட, இனிமே நீ என்ன செய்ய போற, எப்பொழுதும் போல உன்னுடைய நாட்களை கடத்துக்கோ, எப்பயும் போல சாப்பிடு, தூங்கு, கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்ட்டு எப்படியோ அந்த நஃப்ஸ் நம்ம என்ன செய்யும், வழிகெடுத்து கொண்டே இருக்கும். இதுதான் முதல் எதிரி, நமக்கு பரம எதிரி அப்படின்னு சொன்னா இந்த நஃப்ஸு தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால தான் அல்லாஹுடைய தூதர் அழகான துவா சொல்லி கொடுத்தாங்க. எல்லாத்துக்குமே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவு தீமையான வழிக்கு போறியா, அந்த தீமையிலிருந்து தடுக்கக்கூடிய வழியையும் அல்லாஹ் காட்டி கொடுத்துருப்பான். சுப்ஹானல்லாஹ். அதுல முதல் இது துஆ தான். நம்மளை ஒரு நாளைக்கு உட்கார்ந்து ஒரு 24 மணி நேரமும் நம்ம அட்வைஸ் பண்ணி பயான் பண்ணி எல்லாம் செய்யறதை விட ஒரு பவர்ஃபுல்லான துஆ நம்மளை மாற்றிடும் இன்ஷா அல்லாஹ். ஒரு பவர்ஃபுல்லான துஆ. அதுலயும் இந்த நஃப்ஸுக்கான துஆக்கள் நிறைய இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் துஆ தான் ரொம்ப சிறப்பான, ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த துஆன்னு கூட சொல்லலாம். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கீஹா. அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. வஸக்கீஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா அப்படின்னு சொல்லி, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்துல இறையச்சத்தை ஏற்படுத்து, என்னுடைய ஆத்மாவை தூய்மைப்படுத்து, நீதான் அதனை தூய்மைப்படுத்துவதில் மிகச் சிறந்தவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் அதிகமா ஓதிக்கிறோம். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கீஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. நீயே அதன் எஜமானனாகவும் அதனுடைய பாதுகாவலனாகவும் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல இந்த துஆவை முன்வைக்கணும். இந்த ரமலானுக்கு அப்புறம் இந்த துஆ தான் நம்மளுடைய நஃப்ஸுடைய ஊசலாட்டத்துல இருந்து கண்டிப்பாக காப்பாத்தும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இன்ஷா அல்லாஹ். அதே போல அல்லாஹுமல் ஹிம்னி ருஷ்தி வஈத்னி மின் ஷர்ரி நஃப்ஸி, இந்த துஆவை நம்ம ரமலான்லயே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். நல்ல எண்ணங்கள் தோன்ற, நல்ல அமல்கள் செய்வதற்கு இந்த துஆ உந்துகோலாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஆக இந்த 2 துஆக்களை கொண்டு நம்மளுடைய நஃப்ஸை வென்று விடலாம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல இந்த 4 எதிரில முதல் எதிரி இதுதான். 2வது எதிரி நஃப்ஸுடைய தம்பி ஷைத்தான். ஆமா, பிரதர். அந்த பிரதரை என்ன செய்யணும், அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய ரத்த நாளங்கள் எங்கெல்லாம் ஓடுகிறதோ அங்கெல்லாம் ஷைத்தான் வழிகெடுப்பானோ. சுப்ஹானல்லாஹ். அதுலயும் கல்வி கற்கக்கூடிய அந்த கல்விமான்களுக்கு சுப்ஹானல்லாஹ், இப்போ நம்ம நிறைய கல்விகளுக்குள்ள கொஞ்சம் ஈடுபாடா இருக்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு பயங்கரமா ஷைத்தான் என்ன செய்வான், வழிகெடுப்பான். அதுல இருந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், பாதுகாவலாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆமா ஆமா, 1000 வணக்கசாலிகளை வழிகெடுக்கிறத விட
ஒரு ஆலிமை வெளியெடுக்கிறது ஷைத்தானுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. அதனால அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப என்ன செய்யணும், ஷைத்தானோடு போராடக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதுல குர்ஆன்ல அல்லாஹு தஆலா எதிரிகள் எப்படி சொல்லணும்னா, இன்ன ஷைத்தான அதுவும் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா ஷைத்தானை நமக்கு அறிமுகப்படுத்துறார். அதனால இன்ஷா அல்லாஹ் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்தும் அதிகமாக பாதுகாவல் தேடக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது நமக்கான எதிரி என்ன அப்படின்னா துன்யா. இந்த துன்யாவுல இருந்து நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏன்னா நம்ம அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான் இல்லையா, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹுடைய நினைவு கூறுவதை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுவோம். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய குடும்பத்தை, நம்மளுடைய கடமைகளை செய்யறது ஒரு பக்கம் இருந்தாலும், அல்லாஹுடைய நினைவிலிருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை விட அது மேன்மையாக்கி நம்மளுடைய எண்ணம் அதுக்கு மேல போகவே கூடாது. அதனால இன்ஷா அல்லாஹ் துன்யாவை நம்ம அடிக்கடி நேத்தே நம்ம சொன்னோம், துன்யாவுக்கு பின்னாடி நாம போகாம நமக்கு பின்னாடி தான் என்ன செய்யணும், துன்யாவை வர வைப்பது தான் சிறந்தது. இது மூன்றாவது எதிரி. நான்காவது எதிரி என்ன அப்படின்னா ஹவா என்கின்ற பேராசை. சுப்ஹானல்லாஹ். இந்த நான்காவது எதிரி ரொம்ப பயங்கரமான எதிரி. எதை பார்த்தாலும் ஒரு பேராசை வரும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன செய்யுது, ஆமா பேராசை வரக்கூடிய சூழ்நிலைகளை தான் நம்ம பார்க்குறோம். ஒரு வீடு அது இது எப்படி இருக்குது, இப்படியெல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேராசையின் மூலமாக கூட மஆதல்லா அல்லாஹுடைய நினைவு கூறுவதிலிருந்து அது ஒரு நம்மளை வந்து தூர விலக வைக்கிறதுக்கு இது ஒரு இதாக இருக்குது. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த 4 எதிரிகளையும் இனம் கண்டு அதை நல்ல முறையில் நம்ம என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். நஃப்ஸு, ஷைத்தான், துன்யா, ஹவா என்கின்ற 4 எதிரியை நாம் விரட்டி அடித்து விட்டோமேயானால் ரமலானுக்கு பின்னால் ரஹ்மானை ஒரு பொழுதும் மறக்கவே மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். சரி, மறக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இந்த எதிரிகளை நம்ம வந்து ஓரளவா இது பண்ணிட்டோம். மறக்காம இருக்க வழிகள் என்ன அப்படின்னு கேட்டா, முதல் வழி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட ஒரு கேள்வி இப்படி கேட்குறாங்க, அல்லாஹ் எவ்வளவு தூரம் நீங்க நேசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நான் அல்லாஹ்வை நிறைய நேசிக்கிறேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம அழகான துவா கூட செய்வோம் நம்மளுடைய மதரசாலையா, அல்லாஹ்வை நாங்கள் எங்களுடைய உயிரை விடவும் எங்களுடைய குடும்பத்தார்களை விடவும் குளிர்ந்த நீரை விடவும் யா அல்லாஹ் உன்னை நான் நேசிக்கிறேன். வாய் நிரம்ப அழகா நம்ம சொல்லுவோம், கரெக்டு தானே? ஆனா அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறானா? பதில் கேள்வி அதுதான். அல்லாஹ் நாம நேசிக்கிறோம், அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா. அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதற்கான அடையாளங்கள் உண்டு. முழுமையா நேசிக்கிறான்ட்டு நம்ம சொல்ல முடியாது. அல்லாஹ் நேசிக்கிறாங்கிறதுக்கு சில அடையாளங்கள் உண்டு. சரி, நேசிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கும் துவா உண்டு. சுப்ஹானல்லாஹ். அது அதுல 2 துவா. அது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு துவா ரொம்ப சிறப்பானது. யா அல்லாஹ், தமிழ்லயே நீங்க துவா கேட்கலாம். யா அல்லாஹ், என்னுடைய உயிரை விடவும் எனது குடும்பத்தார்களை விடவும். இந்த விஷயத்தெல்லாம் பாருங்களேன், நம்மளுடைய உயிரை விட அல்லாஹ்வை கண்டிப்பா நம்ம நேசிச்சே ஆகணும். உயிர் கொடுத்த ரப்புல் ஆலமீன் தான் நமக்கு உயிர் கொடுத்திருக்கா. அந்த உயிரை விட 1 மடங்கல்ல 10,000 மடங்கு அவனை நான் நேசிக்கணும். அதே போல குடும்பத்தார்களை விடவும். சுப்ஹானல்லாஹ். ஏன்னா குடும்பத்தார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உலகத்துல நமக்கு பிடிச்ச உறவுகள்னா முதல்ல குடும்பம் தான். அதுக்கடுத்துதான் நமக்கு வந்து அண்டை வீட்டார்கள், நம்மளுடைய உறவுகள், இப்படி நிறைய வரும். அப்ப நம்மளுடைய குடும்பத்தார்களை விடவும் குளிர்ந்த நீரை விடவும். ஏன் இந்த வார்த்தை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல பாலைவனத்துல குளிர்ந்த நீருன்னு சொன்னா அவ்வளவு அபூர்வம். ஒண்ணு கிடைச்சா என்னமோ சொர்க்கத்துல பாதி கிடைச்ச மாதிரி அவங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். இப்பயுமே பாலைவனத்துல நம்ம வெயில் அடிக்குது. இந்த நோம்பு நேரத்துல பாருங்க, சாயந்தரம் 4 மணிக்கு ஜூஸ் கலக்கும் போது அந்த ஜில்லுன்னு தொடும்போது தான் தெரியும், ஆஹா எவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு அப்படின்னு அந்த உணர்வு கூட அவ்வளோ சந்தோஷத்தை தரும். சுப்ஹானல்லாஹ். அப்ப அதை விட இறைவனை நேசிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அல்லாஹ்விடத்துல இந்த துவாவை செய்யணும். 2வது துவா நாம மதரசாவில் செய்யக்கூடிய துவா தான், அல்லாஹும்ம இன்னா அஸ்அலுக அல்லாஹும்ம ஹுப்பக, ரைட்டா, இன்னா நஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மை யுஹிப்புக வல் அமல் அல்லதி யுபல்லிக்னி ஹுப்பக. இந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் நீங்க அரபுல கேட்கறது சிறந்தது. அரபுல இல்லைனாலும் தமிழ்லனாலும் அல்லாஹ்வுடைய நேசத்தை கண்டிப்பாக கேட்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நேசம் இருந்தால் அவனை மறக்க முடியாது. நாம எப்படி அல்லாஹ் நினைவு கூறுறோமோ அதே போல நம்மளை நினைவு கூறணும் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அதனால இந்த 2 துஆவை ஒரு பொழுதும் ரமலானுக்கு பின்னால் இதெல்லாம் நமக்கு உதவி செய்யும். நம்மளுடைய அந்த ரமலானுடைய தொடர் அமல்களுக்கு இந்த துஆக்களும் இந்த அமல்களும் நமக்கு இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உதவி செய்யும். அதனால இந்த நேசத்தை பெறக்கூடிய 2 துஆக்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கிறோம். சரி, அல்லாஹ் நேசிச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 அடையாளங்களை நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்ப அல்லாஹ்வை நேசிப்பதற்கான அடையாளம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். 3 அடையாளங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா,
அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான் என்பதற்கான அடையாளம். நாம் அல்லாஹ் நேசிக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், அது எந்த சந்தேகமும் கிடையாது. நல்லா நம்மளை நேசிக்கிறானா அப்படிங்கிறதுக்கான ஒரு 3 அடையாளம் என்னன்னா, முதல் அடையாளம், இந்த உலகத்துல மனிதனுடைய ஒரு முதுகெலும்பாக இருப்பது பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை ஹராமான, இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஹலாலான வழியில விட ஹராமான வழியில அதிகமான செய்து பொருளாதாரம் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்குதுமா. அதெல்லாம் அப்படியான தேடல்கள் இருக்கவே கூடாது. ஆனா அந்த பொருளாதாரத்தை, அந்த ரிஸ்க எந்த வழியில வருதோ அது நல்ல தூய்மையான வழியா, ஹலாலான முறையில வரக்கூடிய வழியா அப்படின்னு சொல்லி அதை பார்த்து, அதை அவனுடைய உள்ளம் அந்த ஹலாலான முறையில நம்ம அந்த உள்ளம் நாடி அதை எடுத்துக்கொள்கிறது என்றால் அது அல்லாஹுடைய நேசத்திற்கான ஒரு அடையாளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நிறைய அடையாளங்கள் இருக்கு. இது முக்கியமான அடையாளங்கள் 3 நம்ம சொல்றோம். இந்த துனியாவுல இந்த அதாவது ஹலாலான முறையில, ஹராமான முறையில வரக்கூடிய வருமானத்தை தவிர்த்து விட்டு ஹலாலான முறையில் வரக்கூடிய வருமானத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளம் கொண்டவர்கள் அல்லாஹுடைய நேசத்தை பெற்றவர்களுக்கான அடையாளம் அப்படிங்கிறது. அல்லாஹ் கொடுப்பதுங்கிறதுல அல்லாஹ் சில நேரம் சோதனைக்காக கூட ஹராமான வழியில நிறைய பொருளாதாரத்தை கொடுத்தாலும் அது எனக்கு வேண்டாம், எவ்வளவு வந்தாலும் எனக்கு என்ன செய்யலாம், எனக்கு அது வேண்டாமே வேண்டாம். ஹலாலான முறையில குறைவாக இருந்தாலும் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு எனக்கு அந்த பொருளாதாரம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளம் இருக்குது பாருங்க. ஆனா மனிதனை இடம் புரள செய்ய, குணத்தை மாற்ற செய்யக்கூடிய ஒரு ஆயுதம் என்றால் பொருளாதாரம் தான். நல்லவனை கூட என்ன செய்யும், கெட்டவனா மாறிடும். உறவு துண்டிக்காம நல்லபடியா ஒற்றுமையா இருப்பாங்க. ஆனா பொருளாதாரத்தினால எத்தனையோ உறவுகள் துண்டிக்க போகக்கூடிய நிலைமையை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் அப்ப இந்த சூழ்நிலையில ஹலாலான முறையில வரக்கூடிய வருவாயை மட்டும் எனக்கு போதுமானது என்று யாருடைய உள்ளம் அதை எடுத்து அதை நாடுகிறதோ அப்படிப்பட்ட உள்ளம் கொண்டவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்கள் அப்படிங்கிறதுக்கான முதல் அடையாளம். 2வது அடையாளம், ரொம்ப முக்கியமான அடையாளம், அது என்ன அப்படின்னு சொன்னா, யாரிடத்துல அதிகமான நற்குணங்கள் இருக்கிறதோ, அதிகமான நற்குணங்கள் எப்படின்னா, யாரை பார்த்தாலும் பொறாம வராது, யாரை பார்த்தாலும் கெட்ட எண்ணங்கள் வராது, யாரை பார்த்தாலும் குறை சொல்வதோ எந்த ஒரு விஷயமும் உள்ளத்துல எதுவுமே தோணாது. முடிஞ்ச அளவு நம்மளால் இந்த உலகத்துல துனியாவில் இருக்கிற வரைக்கும் நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம், அதே போல யாராவது அவர்களுடைய குறைகள் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த குறைகளை மறக்கக்கூடிய அந்த நற்குணங்கள், இப்படின்னு மன்னிக்கக்கூடிய குணங்கள், இந்த நற்குணங்கள் அதிகமாக நம்மளிடத்தில் இருந்தால் அல்லாஹுடைய நேசத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்பதற்கான அடையாளம். சுப்ஹானல்லாஹ். அப்ப அதனால அதிகமா நற்குணத்தை நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்திக்கிறோம். ஒரு நாள் இப்படிதான் ஒரு கிதாப்ல வந்திருக்கு, இப்லீஸும் ஃபிரௌனும் பேசிக்கிட்டாங்களாம். சும்மா ஒரு இதுக்காக எழுதியிருக்காங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக. எப்படி பேசிக்கிட்டாங்க, இப்லீஸ் சொல்றானா, இந்த உலகத்திலேயே என்னை விட அல்லாஹ்வுக்கு பிடிக்காதவன் யாரும் கிடையாது, ரொம்ப மோசமானவன் வச்சுக்கிறோம், நானும் ரொம்ப மோசமானவன், நீயும் ரொம்ப ஃபிரௌன், நீயும் ரொம்ப மோசமானவன், ஆனா என்னையும் உன்னையும் விட அல்லாஹ்வுக்கு ஒருத்தனை பிடிக்கவே பிடிக்காது. மஆதல்லாஹ். அப்போ ஃபிரௌனை விட இப்லீஸை விட மோசமானவனா அப்படின்னா யாரு அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் அந்த குணத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறோம். ஒருத்தர் நம்ம தவறு செஞ்சுட்டாரு, நம்ம கிட்ட மன்னிச்சிரு, ஏதோ தெரியாம செஞ்சுட்டேன், இவனுக்காக மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லும் பொழுது, உன்னை நான் மன்னிப்பேனா, அதை எப்படி உன்னை நான் மன்னிப்பேன், அதெல்லாம் மன்னிக்க முடியாது, என்ன பேச்சு பேசுனேன், என்ன மாதிரி செஞ்ச, நான் அதை மறக்கவே மாட்டேன், நான் இறந்தாலும் நினைச்ச மாட்டேன், மறக்க மாட்டேன் என்று சொல்லி மன்னிக்காத குணம் கொண்ட மனிதன் தான் இப்லீஸ், ஃபிரௌனை விட ரொம்ப மோசமானவன், அல்லாஹ்வுக்கு பிடிக்காதவன் அப்படிங்கிறத சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன் அப்படின்னா, இறைவன் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எவ்வளவு விசாலமானது. நம்ம பார்க்கிறோம் இல்லையா, 100 கொலைகள் செய்தவனை மன்னிக்கிறான் அல்லாஹ், எத்தனையோ பெரும் பெரும் பாவங்களை அல்லாஹு தஆலா பாவிகளை கூட மன்னிக்கிறான். நாம சாதாரணமா அற்பமான ஒரு மனிதர்களாக இருந்து கொண்டு அடுத்தவனை மன்னிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம், இவ்வளவு பெரிய வியாக்கணங்கள் பேசி கொண்டு இருக்கிறோமா. அதனால இன்ஷா அல்லாஹ் இறைவன் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய நாம் மற்றவர்களை என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் மன்னித்து பழக வேண்டும். இது ஆகச்சிறந்த நற்குணத்தில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆக நற்குணங்கள் அதிகமாக உள்ளவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்கள் அப்படிங்கிறதுக்கான 2வது அடையாளம், அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான் என்பதற்கான 2வது அடையாளம். 3வது அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது அல்லாஹு தஆலா ஒரு அடியானை நேசிக்க தொடங்கிவிட்டால் அடுக்கடுக்கான சோதனைகளை என்ன செய்வான், கொடுப்பான். அப்ப அல்லாஹுடைய நேசம் வரணும் அப்படின்னா சோதனைகள் வந்துகிட்டே இருக்கணுமோ அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இல்ல. அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்க ஆரம்பிச்சானா சில சோதனைகள் என்ன செய்யும், வரத்தான் செய்யும். அந்த சோதனைகள் வரும் பொழுது பொறுமையாக இருக்க வேண்டும். இன்னொன்னு என்ன தெரியுமா, அல்லாஹ் நேசித்த அடியானுக்கு அவன் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் சோதனை கொடுப்பானா.
லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குது இல்லையா, நம்ம ஒரு ஆத்மா எவ்வளவு தாங்குமோ அந்த சக்திக்கு அளவு தான் நான் என்ன செய்வேன், சோதனையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுதா. அது மட்டுமல்ல, அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் என்னன்னா, ஃபஸ்பிர், நீங்க நபியே நீங்க பொறுமையா இருங்க, கமா அஸ்மில் உமூர். என்ன அர்த்தம், சோதனைக்குள்ளாக்கப்பட்ட நபிமார்கள் எப்படி பொறுமையா இருந்தாங்களோ, யார் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இவங்கெல்லாம் எப்படி பொறுமையாக இருந்தார்களோ அதே போல நீங்க என்ன செய்யுங்க, பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அட்வைஸ் பண்ணுவான். அது மட்டும் இல்ல, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் நம்ம கேள்விப்படும் 18 வருடங்கள் அவங்க அவ்வளவு நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. இந்த உலகத்துல இப்படியான ஒரு நோயாளியை பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நோய். ஆனா அல்லாஹு தாலாவிடத்துல ஒரு நாள் கூட அவங்க ஏன் இந்த நோயை கொடுத்துட்ட, எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்துட்ட, நான் உன்னுடைய நபியா இருக்கிறேனே அப்படி இப்படின்னு எந்த ஒரு வாக்குவாதம் பண்ணல. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஸலாஹத்து சொல்றான் தெரியுமா, அபுதன் ஷக்கூரான்னு சொல்லுவான். என்ன அர்த்தம், நன்றியுள்ள அடியாராம். அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நன்றியுள்ள அடியார் அப்படின்னு சொல்லிட்டு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவோம். அதனால முடிந்த அளவு நாம பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் இரட்டிப்பான நன்மையை கொடுப்பான். ஏன்னா சோதனை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம சோதனை இல்லாம இந்த உலகத்துல வாழணும்னு நினைச்சுக்கோங்களேன், அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கவே இருக்கு. அதுக்காக சோதனையை கொடு அப்படிங்கறத கேட்கறது கிடையாது. சோதனையை கொடுத்தால் யா அல்லாஹ் உன்னுடைய நேசிக்கக்கூடிய அடியாரா என்னை தேர்ந்தெடுத்திருக்க போல, அதனால சோதனையின் போது பொறுமையை மட்டும் என்ன செஞ்சிரு நீ கொடுத்துருன்னு சொல்லி சோதனையை கேட்காம பொறுமையை தான் நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப இந்த 3 விஷயங்கள் அல்லாஹுடைய நேசத்தை பெற்றதற்கான, அல்லாஹ் நம்மை நேசிப்பான் என்பதற்கான அடையாளங்கள் 3ஆக இருக்குது இன்ஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹுவை நேசிச்சாதான் அந்த ரஹ்மானை நம்ம என்ன செய்ய முடியாது, மறக்கவே முடியாது. அப்ப அல்லாஹுடைய நேசத்தை பெறக்கூடிய அல்லாஹுவால் நேசிக்கப்பட்ட அடியார்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். இது ஒரு விஷயம். 3 விஷயம் தான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஏன்னா ரஹ்மானை மறக்க கூடாத 3 விஷயங்கள், மறக்கடிக்க இது பண்ணாத 3 விஷயங்கள் பார்க்கிறோம். ஒன்று அல்லாஹுடைய நேசம். 2வது என்ன அப்படின்னு சொன்னா, நன்மையான விஷயங்கள்ல கலந்து கொள்ளுதல். அது ரொம்ப முக்கியம் இல்ல. ரஹ்மான மறக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும், வீட்டுல இருந்தா என்ன ஆகும், கொஞ்ச நேரம் என்ன செஞ்சிருவோம், அல்லாஹ் மறக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி, இப்படியான நன்மையான மஜ்லிஸ்களை கலந்து கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு அல்லாஹு தஆலா அதிகமான நினைவு அவனை திக்ர் செய்யக்கூடிய வாய்ப்புகளை நிறைய கொடுக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா, முக்மீன்களுக்கு நபியே, முக்மீன்களுக்கு அதிகமா திக்ர் நல்லுபதேசம் செய்யுங்க, நினைவு குறிக்கிட்டே இருங்க. ஏன்னா முக்மீன்களுக்கு மட்டும்தான் நல்லுபதேசம் பலனளிக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ். அப்படியான அந்த நல்ல ஒரு மஜ்லிஸ்ல நம்ம இன்ஷா அல்லாஹ் அமர்ந்து இருக்கிறோம். இப்படியான அமர்வுகள்ல அதிகமா கலந்துக்கிறணும். அதனால நிறைய பேர் ஆப்ஷன் ஆயிருக்கீங்க முஅல்லமா கிளாஸ்ல. அதனால என்ன செஞ்சிடணும், லீவ் போடாம இன்ஷா அல்லாஹ் வந்துடணும், தொடர்படியா வந்துடணும். அதனால நன்மையான விஷயங்கள்ல கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதுல இப்ப ஒரு 7 வகையினரை நம்ம சொல்ல போறோம். இந்த 7 வகையினர்ல நாம எந்த வகையை சார்ந்தவங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒண்ணு என்ன தெரியுமா, இப்படி நன்மையான விஷயங்கள்ல சில பேருடைய எண்ணத்தை போய்கிட்டு பாத்துக்கிறலாம், என்னத்தை நம்ம போய் என்ன பயான் கேட்க போறோம், என்ன திக்ர் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முற்றிலுமாக தவறுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம். அதெல்லாம் அந்த கூட்டத்துல இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துறணும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அவங்கெல்லாம் முழுக்க துன்யாவிலேயே ஊறி போன ஒரு மனித சமுதாயம் அப்படிங்கிறது கூட சொல்லலாமா. அதெல்லாம் இது ஒரு கூட்டம். 2வது, இப்படி ஒருத்தவங்க சில கூட்டங்கள் யோசிக்கும் என்னன்னா, கேட்டா அதை செயல்படுத்தணுமே, அதுக்கு நம்ம கேட்டாமே நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், இருந்துக்கிறலாமே, கேட்காம இருந்துக்கிறலாமே, நம்ம கேட்டா அந்த அமலை நம்ம சொல்லணும், செயல்படுத்தணும், அதுக்கு நம்ம கேட்காம இருந்துக்கிறலாமே அப்படின்னு சொல்லி மனசாட்சி. இது என்னன்னா அவங்க வராததுக்கு நியாயப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. சில பேர் அப்படிதான் சொல்றது. என்னன்னா, என்னத்தை நாங்க அப்படி கேட்ட, நீங்க எத்தனை விஷயங்கள் நீங்க அமல் செஞ்சிருக்கீங்க, அப்ப ஒண்ணு செய்யாம இருக்கிறது சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். அதெல்லாம் இந்த கூட்டத்துல இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். 3வது கூட்டம் என்னன்னா, இப்படி நன்மையான விஷயத்துல போகலைன்னா மத்தவங்களுக்காக வாழக்கூடிய கூட்டம். போகலைன்னா என்னமும் நினைச்சிருவாங்களோ மஆதல்லாஹ். ஏன்னா மறுமையில யாருமே நமக்கு எந்த ஒரு அவங்களுடைய பாராட்டுதலோ அவங்களுடைய எந்த ஒரு இதுவுமே நமக்கு பலன் அளிக்காது. இந்த துன்யாவுல வேணா கேட்கறதுக்கும் அவங்க சொல்லும் பொழுது நமக்கு இனிப்பா இருக்கும், ஆனா மறுமையில எந்த பலனும் அளிக்காது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். மற்றவர்களுக்காக வாழக்கூடிய கூட்டம், போகலைன்னா எதுவும் நினைச்சுக்கிருவாங்களோன்ட்டு சில பேர் என்ன செஞ்சுட்டு இருக்கோமா, அதனால அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர கொண்டிருக்கக்கூடிய கூட்டம். 4வது, வந்தாச்சு கேட்போம் அப்படின்னு சொல்லி
சில நேரம் அசட்டையாக இருக்கக்கூடிய கூட்டமா அதெல்லாம் அப்படிலாம் செய்யவே கூடாது. அல்லாஹுடைய தூதர் அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அந்த சஹாபாக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்க வந்திருப்பவங்க வராதிருப்பவங்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, எத்தி வச்சிருங்க. பல்லிகோ அன்னி வலவு ஆயா, என்னிடத்துல சின்ன விஷயமா இருந்தாலும் அதிகமா அறிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும், எத்தி வச்சிடணும். அதனால இன்ஷா அல்லாஹ் இப்படியான ஒரு கூட்டங்கள் இருக்குது. இதுல இருந்து அல்லாஹு தஆலா நம்மளை பாதுகாத்துறணும். 5வது யார் அப்படின்னு சொன்னா, இறைவனுக்காக வந்திருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ், இப்படியான கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மளை சேர்த்துறணும். இறைவனுக்காக அமல் செய்வோம், இறைவனுக்காக நல்லுபதேசங்களை கேட்டு மற்றவர்களுக்கு எத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5வது கூட்டம். இதுதான் சிறந்த முஹ்சினீன் என்கின்ற சொல்லக்கூடிய நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு கூட்டம். 6வது என்ன அப்படின்னு சொன்னா, எவ்வளவுதான் கேட்டாலும் எல்லாமே எத்தனை தடவை தான் நம்ம இந்த விஷயத்தை கேட்க, சொன்னதே திரும்ப திரும்ப என்ன செய்வோம், தொழுவுங்க, நோம்புங்க, திக்ரு செய்யுங்க, மதரசாவுக்கு வாங்க, கல்வி கற்றுக்கோங்க, இப்படியே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை சாதாரணமாக ஒரு ஏளனமாக நினைக்கக்கூடிய மஆதல் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர இப்படியான சில மனிதர்கள் மஆதல்லா என்ன அப்படின்னா, இவங்க என்னன்னா அறிவின் முதிர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்ட்டு பேர். அவங்களாம் நினைச்சுக்கிறாங்க அறிவின் முதிர்ச்சி எல்லாமே நமக்கு தெரிஞ்சது. இனிமே என்ன, அல்லாவே குரான்ல மூசா நபியை பக்கம் சொல்லி காமிக்கிறான். அவனுக்கு என்ன, அல்லாவுக்கு மனிதர்களுக்கு போர் அடிக்காதோன்னு நினைக்கவா செஞ்சிருக்கா. என்னன்னா முக்மீன்களுக்கு இதுதான், மீண்டும் 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 எத்தனை முறை அந்த விஷயங்களை சொன்னாலும் அது பலனளிக்க கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். முக்மீன்களுக்கு மட்டும்தான் பலன் அளிக்கும் அப்படிங்கறத அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, சஹாபிகளை பார்த்துக்குவோமே, 23 வருஷ காலமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை திரும்ப திரும்ப மறுமையை பத்தி ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் மீண்டும் 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 என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. என்னைக்காவது ஏதாவது ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க இதையே பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க, போதும் எனக்கு நிறைய தெரிஞ்சிருச்சு அப்படின்னு யாராவது நினைச்சு போயிருக்காங்களா, ஏதாவது மறுப்பு தெரிவிச்சிருக்காங்களா? சொல்லும் பொழுதெல்லாம் அவர்களுடைய உள்ளத்தில் தோணக்கூடியது என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல அவங்களுடைய விஷயத்தை சொல்லி காட்டுதா, வ இதா ذுக்கிரல்லாஹ், அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு நினைவு கூறப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கி போயிருமா. வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்திஹி, அவனுடைய குர்ஆன் வசனம் அவர்கள் மீது ஓத காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹுமுல் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரித்து விடும் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுது. ஆக திரும்ப திரும்ப எத்தனை விஷயங்கள் எப்பொழுது பேசினாலும் என்ன தெரியுமா, புதுசா ஏதாவது சொல்லுங்க, புதுசா ஏதாவது சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்கிறவங்க இஸ்லாம் மார்க்கத்தை நேசிக்காதவங்க. அதான உண்மை. புதுசா என்ன சொல்ல, கிறிஸ்தவ மதத்துல இருந்து ஏதாவது மரியமையும் மேரியும் பத்தி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்ல. ஆமா ஆமா. அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய கலாமை, அல்லாஹுடைய வார்த்தைகளை பேசும் பொழுது அது சலிப்பு தட்டாம முழுக்க முழுக்க இறை நினைவை கொண்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை அலங்காரம் படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, ஃபத்குரூனி அஸ்குருக்கும், புதுசா கேட்கிற மாதிரி கேட்கணுமா, ஃபத்குரூனி அஸ்குருக்கும், என்னை நீங்கள் நினைவு கூறினால் உங்களை நான் நினைவு கூறுகிறேன். சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. எப்படின்னா, அல்லாஹ் நம்மள நினைவு கூறுறான். லைட்டா யோசிச்சு பாருங்க. ஒரு சஹாபி இருந்தார்ல, அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அவரு அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆன் ஓதி காமிங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா, என்ன மட்டும்தான் சொன்னானா? ஏன்னா சஹாபாக்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. என்ன மட்டும் அல்லாஹ் சொன்னானா? ஆமா, உங்களுடைய பேர் சொன்னா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்படி அழுகுறாங்களாம். அல்லாஹ் என்னுடைய உபை இப்னு கஅப்னு அல்லாஹ் சொல்றானா, சாரி அப்துல்லா இப்னு உபை என்று சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த சஹாபி சொல்லி அழுகுவார்களாம். சுப்ஹானல்லாஹ். அதே போலத்தான் இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்ப நாம அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக அல்லாஹ் இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதன், இப்ப 7 விஷயங்கள் சொன்னோம், 7 வகையினர் சொன்னோம் இல்லையா? 6 தான் சொல்லியிருக்கோமா? 6 தான் சொல்லியிருக்கோன்னு. சரி இன்ஷால்லா சொல்றேன். இப்படி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே நீங்க அதில் அப்படிலாம் இருக்க மாட்டோம். நீங்க சாதாரணமா வந்தாலும் சரி கேட்போன்ட்டு சும்மா பொடுபோக்குத்தனமா எப்படி வந்தாலும் சரி, நம்மளை பத்தி அல்லாஹு தஆலா இந்த மஜ்லிஸ் முடிந்தவுடன் மலக்குமார்களிடத்துல கண்டிப்பாக நம்மளை பத்தி சொல்றான். சுப்ஹானல்லாஹ். சொல்லிட்டு சொல்றான், நான் இவங்களை நேசிக்கிறேன், ஜிப்ராயிலை நீங்க நேசிங்க, ஜிப்ராயில் மலக்குமார்களை நீங்க நேசிங்க. மலக்குமார்கள் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் நம்மளை குறித்த நேசத்தை நெச்சிருவான், அல்லாஹ் போட்டு விடுவான். சுப்ஹானல்லாஹ். ஆனா உண்மையாக அதுதான். இப்பெல்லாம் மதரசாக்காரவங்க அப்படின்னு சொன்னா ஒரு தனி ஒரு அன்பு, ஒரு பாசம்,
ஒரு மரியாதை, உண்மையாகவே அதுதான் உண்மை. சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா எல்லா மக்களிடத்திலையும் நம்மளுடைய இல்மை கொண்டு, அவனுடைய ரஹமத்தை கொண்டு, அவனுடைய மஜ்லிஸ்ல நம்ம நிரப்பி அவனுக்கு கண்ணியம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அவனுடைய நேசத்தை நமக்கு இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நாமளுமே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை நினைவு கூறுவதனால அல்லாஹ் நம்மளையும் இன்ஷா அல்லாஹ் திக்ர் செய்கிறான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். இது எத்தனாவது விஷயம் நம்ம சொன்னோம்? 6. 7வது என்ன அப்படின்னு சொன்னா, சில வகையினர் அல்ஹம்துலில்லாஹ் நம்மளை போலன்னு வச்சுக்கிறோமே, கேட்டு மனசுல பயம் வரும். சரி, இன்னைக்கு ஒரு ஜும்மாவுடைய நாளா இருக்குது, இன்னைக்கு நல்ல உபதேசங்கள் சொல்லுவாங்க, ஏதாவது நமக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம கேட்டு நம்முடைய வாழ்க்கையை திருத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாடி அல்லாஹுடைய மஜ்லிஸை தேடி வரக்கூடிய சில, அதாவது அதை எடுத்து நடக்கிறோமோ இல்லையோ, அதை மற்றவங்களுக்கு சொல்றோமோ இல்லையோ, வந்து பயத்துல வந்து உள்ள உட்கார்ந்து கேட்கிறோம் இல்லையா, அப்படியான மனிதர்களுக்கும் அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்கிறான், அருள் செய்கிறான். அவர்களும் அல்லாஹுடைய நேசத்தை பெற்றவர்கள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆக நன்மையான விஷயங்களில் கலந்து கொண்டால் ரஹ்மானுடைய அந்த ரஹ்மானை மறப்பதிலிருந்து அல்லாஹ் நம்மள என்ன செஞ்சிருவான், பாதுகாத்து விடுவான் அப்படிங்கிறது இது 2வது விஷயமாக இருக்குது. அதே போல 3வது விஷயம் சுருக்கமா சொல்லி முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். 3வது என்ன அப்படின்னா, ரமலானுக்கு பின் ரஹ்மானை மறக்காமல் இருப்பதற்கு 3வது நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை அதிகப்படுத்திக்கிறோம். இன்னும் இறைவனை நம்ம புரிஞ்சுக்கிறல, உங்களுக்கு தெரியுதா, நம்மளுடைய புரிதல் என்னன்னு தெரியுமா? இந்த உலகத்துல யாருக்கு சோதனை இல்லாம, கஷ்டம் இல்லாம, நிம்மதியா யாருக்கு அல்லாஹ் வாழ வைக்கிறானோ அவங்க தான் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்கள் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே இது ரொம்ப கஷ்டத்தையும் சோதனையையும் வறுமையையும் ஏழ்மையும் கொடுத்த மனிதர்களை பார்த்து இவங்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத மனிதர்கள் அப்படின்ட்டு நம்மளுடைய பார்வையில அதெல்லாம் அது கிடையவே கிடையாது. அப்படி பார்த்தா இதை நான் சொல்றேன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. உலகத்திலே ரொம்ப கெட்ட ஒரு கணவன் ஒருத்தன், உலகத்திலே ஆக சிறந்த மனைவி ஒருத்தவங்க, இந்த மாதிரியான கப்பிள்ஸ் எங்கேயாவது நம்ம பார்த்திருக்கோமா? யார் தெரியுமா? ஃபிரௌன் ஆசியா. சுப்ஹானல்லாஹ். எப்படியான ஒரு பேரிங் பாருங்க, எப்படியான ஒரு இதை ஏற்படுத்தியிருக்காங்க, ஒரு சேர்க்கை ஏற்படுத்தியிருக்காங்கிறத பாருங்களேன். அவங்க நபிமாருடைய மனைவி கிடையாது, அவங்க ஏதோ ஒரு நல்லடியாருடைய மனைவி கிடையாது, ஆக சிறந்த கொடூரன் 1ஆம் நபர் அட்டூழியக்காரனுடைய மனைவி ஆசியா அம்மா. ஆனா அந்த ஆசியா அம்மா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோங்கிறதுக்கு நான் இதை உதாரணமா நான் சொல்றேன். நமக்கெல்லாம் தெரியும் ஆசியா அம்மா எவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டிங்கிறது நமக்கு தெரியும். சுப்ஹானல்லாஹ். அந்த ஃபிரௌனுடைய, அது மட்டுமல்ல, ஃபிரௌனை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. ஃபிரௌன் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டான், ஆனா வீட்டுக்காரம்மாவுடைய பேச்சை நல்லா கேட்பான். அந்த வரலாறு திரும்ப திரும்ப படிங்க, அதெல்லாம் மூசா நபியுடைய வரலாறு அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லி காட்டுதான். எவ்வளவு பெரிய அட்டூழியக்காரன். அவங்க என்ன செய்யறாங்க பாருங்களேன், அந்த நமக்கு தெரியும் அந்த நைல் நதியில அந்த குழந்தை வருது, மூசா நபி வர்றாங்க, வந்த உடனே அதை எடுத்து, அந்த வரலாறை பாருங்களேன், அதை எடுத்து குர்ரத் அயுன் லீ, என்ன அர்த்தம், எனக்கு இந்த குழந்தை கண் குளிர்ச்சி, வளர்க்க நின்று கொண்டிருக்க ஃபிரௌன், வளர்க்க உனக்கும் தான் அப்படிங்கறத சொல்றாங்க. இத்தனை வருஷ காலமா ஆண் குழந்தைய பார்த்தா வெட்டி கொல்லக்கூடிய துர்க்குணம் கொண்ட அந்த ஃபிரௌனுக்கு தான் மனைவி சொன்ன உடனே ஆமா கண் குளிர்ச்சி தான். எப்படி இருக்கு? ஆமா கண் குளிர்ச்சி தான். ஆனா அவனுக்கு தெரியும் பனி இஸ்ராயேலுடைய பிள்ளைகள்ங்கிறது தெரியும். அப்ப அதை கேட்ட உடனே அவன் வந்து என்ன செய்யறான், தன்னுடைய மனைவி சொன்ன உடனே எல்லாம் கிடைச்சது. அப்ப அந்த ஆசியா அம்மாவுக்கு எது கிடைக்கல? அரண்மனை போல வீடு அல்ல. அந்த வரலாறுல ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி காட்டுறாங்க. என்னன்னா, ஜன்னாத் தோட்டங்கள், உயூன் நீரூற்றுகள், குனூஸ் பொக்கிஷங்கள், தஹப் தங்கம். அதுலயும் பாத்தீங்கன்னா ரோம் நாட்டு, அந்த எகிப்து நாட்டுடைய தங்கத்தை பாத்தீங்கன்னா, இப்ப நாம போடுற கோல்டு தங்கம்னா என்ன இது, அது ஒண்ணு கிடையாது. அந்த காலத்துல அந்த பெண்மணிகள் போட்ட தங்கத்தை நம்ம கழுத்துல போட்டா நம்மளுடைய கழுத்து தொங்கிடுமா, வெயிட் அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்குமா. சுப்ஹானல்லாஹ். இப்போ உள்ள கட்டடத்தை பார்த்து நம்ம பெரிய ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கோம். எகிப்து நாட்டுல இருக்கக்கூடிய பிரமிடுகள் பார்த்திருக்கீங்களா? சாதாரணமா ஒரு மன்னரை அவ்வளவு பெரிய பிரமிடா கட்டி வச்சிருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படியான கட்டிடக்கலையில் தேர்ந்த எகிப்து நாட்டு அரசியாக இருக்கக்கூடிய அந்த ஃபிரௌனின் மனைவி ஆசியா அம்மா, அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. கூடுதலாக ஃபிரௌனுடைய அன்பும் கூட. ஆசியா அம்மாவுக்கு அவ்வளவு அன்பு ஃபிரௌன் மேலேயும் சரி, ஃபிரௌனுக்கு ஆசியா அம்மா நல்ல ஒரு இதுதான். கடைசி இதெல்லாம் ஈமான் கொள்ளாத பொழுது அன்பு. அது வரைக்கும் என்ன செய்யல, மூசா நபியை வளர்க்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க. இன்னொன்னு என்ன தெரியுமா, மூசா நபி பால் குடிக்கலன்னு சொல்லி ஆசியா அம்மா துடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபிரௌன் துடிச்சு போனான். உங்களுக்கு அந்த வரலாறு புரியுதா? அதனால தான் அந்த ஒரு அம்மா, ஒரு தங்கச்சி வந்து சொல்லுவாங்க இல்லையா, இப்படி எனக்கு ஒரு அம்மா தெரியும், நீங்க இது உடனே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், ஃபிரௌன் இப்படியான ஒரு ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்குறான். அப்ப இப்படி எல்லாம் செஞ்ச உடனே மூசா நபி வளர்றாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் நபியாக மாறுறாங்க. அந்த நாட்டுக்கு போயிட்டு வருவாங்க இல்லையா, நபியாக மாறுறாங்க.
ஒரு நாள் என்ன செய்து அவங்களுடைய அரச சபையில வந்து இப்படி தாவா பணி செய்யறாங்க. அந்த நேரத்துல அவங்களுடைய உள்ளத்தை, ஆசியாமாவுடைய உள்ளத்துல அல்லாஹ் எப்படி மாத்துறா அப்படின்னா, இந்த உலகத்துடைய சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தன்னுடைய விசுவாசியாக மாற்றுவதற்கு அல்லாஹ் ஏற்பாடு பண்றான். அப்படிதானே? என்ன செய்யணும்? தன் நகையெல்லாம் கழட்டி கொடுத்துடணும், அரண்மனை விட்டு போயிடணும், பெரிய பெரிய பணியாட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, பனி இஸ்ராயேலுடைய கூட்டத்தோட நீ சேர்ந்துடணும், குடிசையில தான் தங்கணும், இருக்கிறத தான் சாப்பிடணும், இருக்கும் பொழுது இல்ல இப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். அப்ப சுகவாசியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அல்லாஹ் தஆலா விசுவாசியாக மாற்றுவதற்கு எல்லாத்தையும் நான் புடுங்கத்தான் செய்வேன். ஆனா நீ என்ன செய்யணும்? பொறுமையா இருக்கணும். அல்லாஹ்வுடைய குணம் அதுதான். நான் கொடுக்கறத நான் என்ன செய்வேன்? எடுக்கத்தான் செய்வேன். அப்ப அப்படித்தான் ஆசியாமாவுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஏற்பாடை செய்யறான். செஞ்ச உடனே அவங்க சொல்லக்கூடிய அந்த துஆ தான் சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பிப்னி, எனக்கு நீ ஒரு கட்டடத்தை கட்டி கொடு, ஒரு வீட ஃபில் பைத்தில் ஜன்னா, அல்லாஹ் அந்த சொர்க்கத்துல எனக்கு ஒரு வீட்டை என்ன செஞ்சிரு, கட்டி கொடு. அவங்களுக்கு தெரியும், ஏன்னா ஃபிரௌன் நம்ம மேல பாசம் வச்சிருக்கான், இருந்தாலும் இந்த ஈமான் கொண்டதுனால நமக்கு எதிராக அவன் செயல்படுவான்னு சொல்லிட்டு ஃபிரௌனுடைய அந்த இதுல இருந்து என்ன செஞ்சிரு, பாதுகாத்துரு, அநியாயக்காரர்களை அழித்து விடு. இந்த 3 துவா ஆசியாமா என்ன செய்யறாங்க சுப்ஹானல்லாஹ். செஞ்சதுக்கு அப்புறம் தான் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு என்ன செய்யறான், ரூஹ் போறதுக்கு முன்னாடியே அவங்க, ஏன்னா அவங்களால அந்த சுகபோக வாழ்க்கையை மறக்க முடியல, அந்த அளவுக்கு ஈமானுக்காக எல்லாத்தையும் இழந்ததுனால அவங்க கேட்கறது ஒரு மாளிகை என்ன செய்யறாங்க சொர்க்கத்துல அவங்க கேட்கறாங்க சுப்ஹானல்லாஹ். இப்ப இது எதுக்காக சொல்ல வந்த அப்படின்னா, அல்லாஹ்வை இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துன்யாவுல வாழும் பொழுது சோதனைகள், கஷ்டங்கள், கவலைகள், நல்லா சில காலம் வாழ வைப்பான், சில காலம் அவனுக்கு பிடித்தமான அடியார்களாக நம்மளை ஆக்குறதுக்கு சில சோதனைகளை கொடுப்பான். அதுலயும் சில ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை என்னன்னா, சங்கிலி தொடர் போல சோதனைகள் வருமா. அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்களுக்கு சங்கிலி தொடர் போல சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் வந்தால் கூட யா அல்லாஹ் நீ கொடுத்த சோதனையிலிருந்து நீ என்ன செஞ்சிரு, என்ன நீ பாதுகாத்து பொறுமையான உள்ளத்தை கூட அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை புரிந்து கொண்டோமையானால் கண்டிப்பாக இறைவனை ஒரு பொழுதும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், மறக்கவே மாட்டோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, சோதனை கொடுப்பது இறைவனை நினைவு கூறுவதற்கு. மனிதனுடைய சைக்காலஜி அதுதான். நம்மளுடைய பிள்ளை சும்மா சந்தோஷமா, பெற்றெடுத்த பிள்ளை சந்தோஷமா விளையாடும் பொழுது, விளையாடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஏதாவது கீழே விழுந்துருச்சு, அழுதுருச்சு அப்படின்னா அம்மாவை அதிகமா என்ன செய்யும், தேடும். அது போலத்தான் சோதனையின் பொழுது தன்னுடைய அடியார்கள் நம்ம அதிகமா தேடி வரட்டும், அது நாம் நேசிக்கக்கூடிய அடியார்கள் தேடி வரட்டும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா இப்படியான ஒரு ஏற்பாடுகளை செய்து கொள்கிறான். அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் 3வது விஷயம், இறைவனை புரிந்து கொள்வதற்கான முயற்சிகள் செய்வோம். அந்த புரிந்து கொள்வதற்கான முயற்சி என்ன அப்படின்னா, அவனுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனுடைய திருப்பெயர்களை தினமும் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், ஓதணும். ஓதி ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லி அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும். அந்த பெயர்களுக்கான அர்த்தங்களையும் அதற்கான விரிவாக்கங்களையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம புரிந்து கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி புரிந்து கொள்ளும் பொழுது அல்லாஹ் தஆலா ரமலான் முடிந்தாலும் சரி, ரமலானுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 11 மாதங்கள் அந்த ரஹ்மானை மறக்கடிக்காத உள்ளத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவான். அதிகமாக அவனை திக்ர் செய்வோம், நன்மையான விஷயங்களில் கலந்து கொள்வோம், அல்லாஹை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அந்த 4 எதிரிகளிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய நேசத்தில் பெறக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அவனை உயிருக்கு மேலாக, நம் குடும்பத்தார்களுக்கு மேலாக, குளிர்ந்த நீருக்கு மேலாக அல்லாஹ்வை நம் அனைவரையும் நேசிக்கக்கூடிய உள்ளத்தையும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.